சம்பளம் பேசிட்டு நான் வந்து இறங்கி தான் போயிருக்கேனே தவிர, நான் இப்படி தான் வாங்குவேன்னு ஃபிக்ஸடா நின்னதே கிடையாது. இப்ப எனக்குன்னு ஒரு நியாயமான சம்பளம் சொல்லுவேன். ஓகே. அதுலேருந்து அந்த கம்பெனில வந்து நான் கேட்குற சம்பளம் அப்படியே குடுத்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க. அப்பக்கூடிய போறோம்னா, அப்பக்கூடி இந்த பட்ஜெட் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. 2வது என் பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கும். சரி இவ்வளோ இறங்கி வரலான்ட்டு. அந்த அளவுக்கு நானும் இறங்கி வருவேன். அப்படிலாம் ஃபிக்ஸடா நான் இவ்வளோ தான் வாங்கி தான் நடிப்பேன். அப்ப டிமாண்ட் அப்படிலாம் கிடையாது. முன்ன பின்ன இறங்கி பண்ணிக்குவோம் அவ்வளோதான். இதுல ஒரு சில படத்துங்கள்ல பெரிய படங்கள்ல நம்ம சில படங்கள்ல ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்குறது உண்டு. அப்படியா? ஆமா, சின்ன படங்கள் தான் நம்ம கம்மியா வாங்குறோம்னு நினைப்பாங்க எல்லாருமே. இத்தனை பெரிய படங்கள் தான் பட்ஜெட் படம்பாங்க. அது வந்து நமக்கே காமெடியா இருக்கும். சின்ன படம் எல்லா படமுமே பட்ஜெட் தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இன்னொரு விஷயம், இந்த நடிகர் படத்துல நீங்க நடிக்கிறீங்கல்ல, அது சம்பளம் கம்மியா வாங்கிக்கலாம்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலா இருக்கே அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ வந்து சம்பளம் வந்து ஏறி இறங்கி ஒவ்வொரு படம் இந்த பிக்சட் சம்பளம்லாம் கிடையாது. ஓகே. இந்த படத்துக்கு ஒரு கேரக்டருக்கு இந்த சம்பளம் பேசுவோம், அந்த படத்துக்கு கேரக்டருக்கு அந்த சம்பளம் பேசுவோம். அப்படிதான் இருக்கும். ஒரு சில பேர்லாம் ரொம்ப கம்மியான ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பளம் கூப்பிடுவாங்க. நம்ம முன்னாடி போனோம் தெரியுமா, அந்த ஆமா, சம்பளம் ஆரம்பத்துல. கூப்பிடுவாங்க.